ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிளை எண்ணப்பட்ட இயேசு. ஏசாயா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றுமா? அடிமரத்துல இருந்துனா ஈசா என்பது பாருங்க தாவீதோடைய தகப்பனார குறிக்குது. அவருடைய வம்சத்துல இருந்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்து அங்க இருந்துதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். செழிக்கும் அப்படின்னா கனி கொடுக்கிறது. ஈசா என்னும் அடிவேர்ல இருந்து ஒரு துளிர் தோன்றும். அந்த துளிர் யார் அப்படின்னா வேதத்துல பார்க்கும்போது பாருங்க துளிர், கிளை, இப்படியெல்லாம் கனி அப்படின்னு வருகிறது எல்லாமே இயேசுவை குறிக்கிறது. இன்னொரு இடத்துல பாருங்க அவருடைய நாமம் கூட கிளைதான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவன் பாருங்க ஒரு கிளை இல்லாம ஒரு மரம் எவ்வளவுதான் பெரிய மரமா இருந்தாலும் அதுல ஒரு கிளை இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த கிளையில இருந்து கனி கொடுக்கிற ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த கிளை இல்லைன்னா பாருங்க இலை இல்லைன்னா இலை கிளை எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மரமா இருக்கு. அப்படிதான் நம் பிதாவாகிய தேவன் தான் மரமாக இருக்கிறார். இதுல பாருங்க பிதாவாகிய தேவன் மரமாக இருந்தாலும் கிளை எண்ணப்பட்ட இயேசு இந்த கிளை இருக்கும் பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். தேவன் குமாரனாகிய இயேசு நமக்காக நம்முடைய பாவத்திற்காக ரட்சிப்பதற்காக மானிட பிறப்பாக தான் அவர் கிளை என்று எண்ணப்பட்டு அவர் கிளை என்று அவருக்கு ஒரு பெயர் சூடப்பட்டு அவர் இந்த இடத்துல முளைச்சி வந்தாரு. அப்போ ஒரு மரத்துல கிளை எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையில இயேசு என்ற ஒரு கிளை நமக்கு இருக்கணுங்க. அவர் இருக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையும் கூட கனி தர முடியும். அந்த கனியை எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அவர் நீதி உள்ள கனியை கொடுக்கிறாராம், சமாதானத்தின் கனியை கொடுக்கிறாராம். அப்போ நீதி உள்ள கனியை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் கனி கொடுக்கிறது மட்டும் இல்ல, கனி கொடுக்கிறவங்களா உங்களையும் என்னையும் மாத்திருக்காருங்க. முன்னாடிலாம் அப்படி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு யூஸ் இல்லையான்னு நினைக்க மாட்டோம். நமக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் செய்வோம். ஆனா இப்ப பாருங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல என்னைக்கு வந்துட்டாரோ அன்னையில இருந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா நம்ம வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்போ கிளை எண்ணப்பட்ட இயேசு இந்த உலகத்துல அவர் எப்படி வந்து நீதியின் கிளைய அவர் வந்து விளைய செய்தாரோ, சமாதானத்தின் கிளைய விளைய செய்தாரோ, அப்படி உங்க வாழ்க்கையில கூட பாருங்க கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை அப்படின்னா பாருங்க வேதத்துல படிச்சு பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து என்ன வருது அப்படின்னா அன்புன்றதும் ஒரு கனிதான். அந்த கனியை நீங்க கொடுக்கும் பட்சத்துல பாருங்க குடும்பங்களாகட்டும், சபைகளாகட்டும், இந்த தேசத்துல பாருங்க வேலை செய்யற இடமாகட்டும், எந்த இடத்துலயுமே தேவன் வந்து அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாரு. பாருங்க கனின்றது ஒரு கிளை அப்படின்னு சொல்றதெல்லாம் பாருங்க ஒரு மரத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்படின்னா இந்த உலகத்துல வந்து மரம் எண்ணப்பட்ட தேவனாகிய அவரை நம்ம பிடிச்சு கொள்ளும்போது நீங்களும் நானும் பாருங்க கிளையாக இருக்கிறோம், இலையாக இருக்கிறோம், அதுல கனி கொடுக்கிற ஃப்ரூட்டாக இருக்கிறோம். அப்படிதான் வேதத்துல சொல்லி இருக்கு. அப்போ நீங்களும் நானும் கூட இதுவரைக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கனி கொடுக்கிற மக்களாக கனி கொடுக்கிற ஜனங்களாக தான் வச்சிருக்காரு. ஏசாயா 53:2 வாசிச்சு பார்த்தா பாருங்க அவர் இளங்கிளையை போல அவர் வறண்ட நிலத்துல துளிர்த்த ஒரு துளிர போல இருக்கிறாராம். அவர் விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. அவர் பாருங்க அவர் அழகும் சௌந்தரியமும் இல்லையாம். எதுக்காக அந்த அழகிய சௌந்தரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை சிலுவையில அவர் பாடுபட்டார் அப்படின்னா நீங்களும் நானும் பாருங்க வாழ்க்கையில என்னைக்குமே வந்து அழகுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் ஆண்டவருடைய திட்டமா இருக்கு. அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம் ஜீசஸ் அவ்வளவுதான் அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா இயேசு பாருங்க கிளை எண்ணப்பட்ட இயேசு. அவருக்கு செல்ல பேரை ஆகார் வச்சா இல்லையா? அந்த மாதிரிதான் நமக்கும் கூட பாருங்க இயேசுவை கிளைன்னு கூட நம்ம அழைக்கலாம். ஏன்னா அவர் நாமம் கிளையாம். அப்போ கிளை இல்லைன்னா பாருங்க இங்க கனியும் கொடுக்க முடியாது. அந்த கிளையை நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்கிறவங்களா மாற போறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நாங்கள் உம்மண்டில் வருகிறோம் சுவாமி. கிளை எண்ணப்பட்ட இயேசு என்று பார்த்தோம். கிளை என்பது ஒரு மரத்துக்கு ஆண்டவரை நிழல் கொடுக்கக்கூடியதாக, கனி கொடுக்கக்கூடியதாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆண்டவரை தகப்பனே ஒரு காரியமாக நாங்கள் அந்த இடத்துல வேதத்துல வாசிக்கும் போது பார்க்கிறோம். ஆமா தகப்பனே, எங்க வாழ்க்கை ஒருவேளை மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் நாங்க வாழ்ந்திருந்தா எங்களை ஆண்டவரே ஒரு விசையாக நீங்க மன்னித்து நாங்க ஆண்டவரே எங்க குடும்பத்தாருக்கு, எங்களுடைய சபைக்கு, எங்களுடைய உற்சாக உறவினர்களுக்கு நாங்க பிரயோஜனமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
உம்முடைய கரத்துல நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே நீர் நடத்தும்படியாக எங்களை ஆண்டவரே, நீர் மாத்திரம் கிளை அல்ல, நீர் சொல்லியிருக்கிறீர், இதோ திராட்சை தோட்டத்துல எப்படி இணைந்திருக்கிறதோ கூடி அப்பொழுது அதிக கனிகளை கொடுக்கும் என்று சொன்னீர். இயேசுவோடு இணைந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாறும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.